ஒரு பெரிய கடலை கடந்து, ஒரு பெரிய ஆற்றை கடந்து, ஒரு பெரிய மணல் வெளியை கடந்து, ஒரு பெரிய காட்டுக்குள்ள இருக்கிற ஆண்கள் மட்டுமே கிடா வெட்டி கொண்டாடுற அந்த கோவிலுக்கு தான் போக போறோம். அங்க என்ன இருக்கு, அங்க எப்படி இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க எல்லாத்தையுமே பார்க்க போறோம். முக்கியமா நம்ம அங்க போய் சாப்பிட போறோம். மறக்காம பாத்துருங்க, ரொம்பவுமே சுவாரஸ்யமா இந்த வீடியோ இருக்க போது. வாங்க போவோம். இது வந்து தனுஷ்கோடி போற ரோடு. அந்த ரோட்டுக்கு லெஃப்ட் சைட்ல தான் இந்த பாதை இறங்கி போகும். ஃபுல்லாமே மணல் தான். அது மாதிரி உள்ள ட்ரக்கு போன பாதை இருக்கு. அது வழியா தான் நம்ம போக போறோம். சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ, போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு பக்கத்தில் வந்து கடல், அந்த கடலில் உள்ள பேக் வாட்டர் தான் இது ஃபுல்லாமே. மழை பெஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாமே தண்ணி நிறைஞ்சிரும். இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, அந்த கோவிலுக்கு போகிறது நான் வந்து பைக்கில் தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே சுற்றி தான் நான் வந்தேன். ஸோ அதை தாண்டி தான் இப்போ நம்ம வந்து அந்த கோவிலுக்கு போக போகிறோம். போகலாம். இந்த இடத்த பார்த்தா உண்மையிலுமே எனக்கு வந்து ஃபாரின் ஃபீல் கொடுக்குதுங்க. குலாபி சுச்சி காலே பால் தேரி சேல். நான் ஒரு சில வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்ப்பேன், இந்த ஃபாரினர்ஸ் எடுக்கிற வீடியோலாம். அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த குவாலிட்டி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க போய் வீடியோ எடுக்கிற இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இதை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஸோ நம்மளும் ஃபாரினராக மாறிட்டோமா அப்படின்ட்டு. மக்களே, நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிற்கும், அதுக்கு பின்னால் 2 பைக்கு நிற்கும். நம்ம வண்டியை எங்களுக்குள்ளே நிப்பாட்டிடுவோம். ஏன்னா அங்கிட்ட ஃபுல்லாக ரொம்ப பொதிமணல். இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி பைக்கு அப்புறம் வந்து ட்ரக்கு எல்லாமே வந்து போயிருக்கு. ஆனால் நம்ம இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்து கொண்டு போக முடியாது. ஏன்னா நம்ம மட்டும் ஓட்ட வண்டி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. ஸோ இதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம். நடந்தே போயிடுவோம். பக்கத்தில் தான் இருக்குது கோவில். காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த பெரிய வண்டியே வந்து பிதஞ்சிருச்சு. இப்படி ராமண்ணே அண்ணன் தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணது. என்னண்ணே இங்கே வருங்க, எவ்வளோ பெரிய வண்டியை பிதஞ்சிக்கு நிற்கிது. நம்ம வண்டியெலாம் வந்துச்சுன்னா சொல்ல முடிஞ்சிச்சு. கை பார்த்து ரைட்டு, ஓரளவு திருப்பியாச்சு. கோவில் வந்துச்சு. இந்த கோவிலுக்கு பேர் ரெட்டத்தாளம் முனியசாமி கோவில். இந்த கோவிலை பற்றி ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து கிடா கொண்டு வந்து வெட்டிட்டாங்களாம். ஸோ நீ சமையல் பண்ணி படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. அது வந்து நல்லாயிருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம போகிறதுக்கு முன்னாலேயே கிடாவை நேத்திக்கு விட்டு வெட்டிட்டாங்க. இனி வந்து கிடாவை என்ன பண்ணுறாங்கன்னா உரிப்பாங்க. அந்த விஷயத்தை நம்ம போய் பார்ப்போம். மொத்தமாக 4 கிடா கொண்டு வந்து நேத்திக்கு விட்டுருக்காங்க. 4மே குறா குட்டி தான். நம்ம போகும்போது அண்ணன் படுக்க போட்டு வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அதோட காலை அறுத்துக்கிட்டு இருந்தாரு. அதை வெட்டி முடிச்சுட்டு தலையில தொங்க போட்டு அந்த ஆட்டுக்கு தோலை உரிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. இங்கிட்டு நம்ம நண்பன் வெட்டி போட்ட ஆட்டெல்லாம் பீஸ் பீஸாக போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. இன்னொரு பக்கம் அடுப்பை குட்டி கறியை வெட்டினோன்னு உலையில தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டிக்கிட்டியெல்லாம் வச்சு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எது எப்படியோ இன்னைக்கு நம்ம கறி கஞ்சி அடிச்சாண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணியாச்சு. சரி, வேற ஏதாச்சும் சுவாரஸ்யமாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அங்கே ஒன்று சிக்கிச்சு. அது மாதிரிங்க பாருங்களேன், நம்ம சாமிக்கு வந்து ஒரு பொருள் வந்து ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாயில் துண்டு கட்டியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே வந்து எச்சில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து பாங்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கடலை இதுக்கெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன கடலை, பாதாம், முந்திரி, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, இதெல்லாம் வால்மிளகு, அவ்வளோதான். மற்ற பேரிச்சம்பழம், பல வகைகள்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணே. இங்கே பாருங்கள், அண்ணன் சொன்னது ஃபுல்லாக அங்கே பல வகைகள் ஃபுல்லாக இங்கே சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. காமிக்கிறேன். இது வந்து உடலுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியானதுங்க. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பழங்கள், அது மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டு மருத்துவம் தான் எல்லாமே வந்து இதில் வந்து சேர்க்குறாங்க. இதை வந்து ஐயாவுக்கு படைச்சிட்டு இங்கே உள்ளவங்களும் சாப்பிடுவாங்க. இதுதான் ஐயா கோவில். உள்ள கற்ப கிரகத்துக்குள்ளே பார்த்தோம்னா சாமி இல்லைங்க. என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு செட்டு போட்டிருந்தாங்க. அப்போ தான் இங்கே உள்ளவங்களை விசாரிக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்னன்னு நீங்களே கேளுங்களேன். மக்களே, நான் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரெட்டத்தலை முனி ஐயா கோயில், தனுஷ்கோடி ரோடு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரெட்டத்தலை ஐயாவோட கோயில். ஆனால் இது வந்து ஐயாவோட கோயில் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற அந்த ஓட்டுக்கட்டடம் தான் ஐயாவோட கோயில். 2020 அப்போ நமக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி இதை மாற்றி இங்கே வச்சாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கான ஏற்பாடு எதுவும் பண்ணலை. இப்போ 2024 முடிகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுத்துட்டோம்னா நமக்கும்
வருஷம் வருஷம் வந்து இந்த கிடா வெட்டி ஒரு திருவிழா மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல திருப்தியோடு பண்ணுற ஒரு இது இருக்கும். ஐயாவுக்கான இடம் வந்து அவர் பேர்லேயே 36 ஏக்கர் 55 சென்ட் இடம் அவர் பேர்லேயே பட்டா இருக்குது. மக்கள்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு ஒன்று இருக்குது. நம்ம இதை பற்றி கழுகு பருவில் ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இங்கே தான் வந்து தமிழ் அந்த கல்வெட்டு, அதாவது வட்டெழுத்து கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் தேடுறோம். அதாவது மக்களே, இந்த கோவில் ரொம்பவுமே பழமையான கோவில். இந்த கோவிலை 2020 அறநிலைத்துறையிலேருந்து பாலாலயம் பண்ணி ஐயா வெளியே எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இன்ன வரையிலும் 4 வருஷம் ஆச்சு கோவிலை கட்டி கொடுக்கல. இதுதான் மக்களுடைய மிகப்பெரிய வருத்தமான செயலாக இருக்குது. அது மாதிரி இந்த கோயிலுக்குன்னு ஒரு சில இடம் இருந்திருக்கு. அந்த இடத்தையுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டாங்களாம். இங்கே நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா இன்னைக்கு காடுகளும் விலங்குகளும் பறவைகளும் அழிக்கப்பட்டிருக்கும். அதே சமயத்தில் காடுகள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம தமிழர்களுடைய வரலாறும் ரொம்ப முக்கியம். அப்படியாப்பட்ட வரலாறு நிறைந்த இந்த இடத்த அழிய போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான வரலாறும் மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டுரும். ஸோ அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு ஏதாச்சும் தீர்வு காணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஊர் மக்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. நம்மளும் இந்த வீடியோ மூலியமா சொல்லிப்போம். இவ்வளோ நேரமாக கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இங்கே உள்ள ஆண்கள் எதுக்காக இங்கே வந்து கிடா வெட்டி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. அதை இங்கே தெரிஞ்சுப்போம். அது சுற்றுலா ஏற்பாட்டாளர் சங்கத்து சார்பாக நம்ம ரெட்டதலை முனி ஐயாவுக்கு கிடா வெட்டுறதுக்காண்டி வந்துருக்குறோம். இது எதுக்காக நாங்கள் பண்ணுறோம்னா, நாங்கள் பார்க்குற தொழிலுக்காண்டி இரும்பை வச்சு நாங்கள் தொழில் பார்க்குறோம். ஐயா கடற்கரையில் வீட்டு இருக்காரு. இந்த ஏரியா காவல் தெய்வம் ஐயா தான். வருஷம் ஐயாவுக்காக நாங்கள் எங்கள் சங்கத்தோட சார்பில் ஒரு 5 கிடாயாவது நாங்கள் வெட்டுவோம். இந்த வருஷம் 6 கிடா வெட்டியிருக்கிறோம். போன வருஷம் எங்களால் வெட்ட முடியாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் சீரும் சிறப்பாக பண்ணுறதுக்காண்டி எங்கள் சங்கத்தோட மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை நாங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த கட்டமாக இங்கே பாங்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதை வந்து சாமிக்கு வச்சு படைச்சு 2 செகண்ட் கூட ஆகலைங்க, எல்லாருமே அதை ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பல ஜூஸில் எல்லாருமே ஒரு பிடி பிடிச்சாச்சுங்க. மனுஷனாடா நீங்கெல்லாம். இது நிறைய போடல. கிட்டத்தட்ட 12 மணிக்கு வந்தோம். இங்கே 10 மணிக்கெலாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. இப்போ தான் முடிஞ்சிருக்கு எல்லாமே வெட்டி. பின்னாடி சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு மணி அடிக்கிற சவுண்டு. பின்னாடி எல்லாமே வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. கிடா வெட்டி சாப்பாடாக்கி எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. சாமிக்கு போய் படையல் போட போகிறாங்க. படையல் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்த சொல்லியை வந்து பார்க்க போகிறோம். என்னன்னா வந்து சோறு வாங்கி சாப்பிட போகிறோம். அண்ணே எடுப்பே அண்ணே, அந்த நிற்கிறாப்புல நம்ம டீம்ல அந்த பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லாருமே வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கனுக்குள்ளே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியாது. போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். அப்படியே கரெக்டாக ஒரு 2 வைங்க. மக்களை கடைசியில் சுற்றி கித்தி பார்த்தீங்கன்னா நானும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டே அப்படி டேஸ்ட் இருக்கு. தண்ணி பாட்டில் ஒன்று எடுத்துப்போம். குடலு வெங்காயம் குழம்புன்னு பட்டைச்சோறு இன்னைக்கு பட்டையை கிளப்புதில்ல. காலையில் 12 மணிக்கு வந்துட்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4:30 ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது. ரொம்பவுமே அருமையான ஒரு சாப்பாடு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆட்டுக்கறி அவ்வளோவா சாப்பிட்றதில்ல. ஃபஸ்ட் டைமாக ஒரு 2 ஆட்டுக்கறியை தூக்கி லவக்கலப்புன்னு தின்னுட்டேன். எப்படியும் வயிற்று வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட நினப்பு தானே நம்ம அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இது எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி வீடியோ எடுத்து பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.